நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யாவோட நடிப்புல ஆர்ஜே பாலாஜியோட இயக்கத்துல சமீபத்துல ரிலீஸ் ஆன படம் தான் கருப்பு. ஒக்காளி 13 வருஷத்துக்கு அப்புறம் விட்ட இடத்த புடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சூர்யா ரசிகர்கள்லாம் காலரை தூக்கி விட்டுட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது தியேட்டருக்கு படம் பார்க்க குடும்பமா போய் திரையரங்குகள் நிறைந்த காட்சிகளோட கருப்பு படம் வெற்றி நடைய போட்டுக்கிட்டு இருக்கு. பாக்ஸ் ஆபீஸ்லயும் கலெக்ஷன்ஸை அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். 3 நாள்ல 150 கோடியை வசூல் பண்ணி சாதனைய பண்ணி இருக்கு கருப்பு திரைப்படம். சூர்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு தியேட்டர் கம்பேக் தேவைப்பட்டுச்சு. அந்த கம்பேக்கை ஆர்ஜே பாலாஜி கொடுத்துட்டாருன்ட்டு ஆர்ஜே பாலாஜியையும் புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க சூர்யா ரசிகர்கள். சூர்யா அவரோட இடத்துக்கு வந்துட்டாரு, இனி தமிழ் சினிமாவுல சூர்யாவை அடிச்சுக்க ஆளே கிடையாதுன்ற மாதிரி சூர்யா ரசிகர்களும் புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. கடைசி அந்த ஒரு 10 நிமிஷம் சூர்யா கருப்பசாமியா மாறி ஆட்டம் போடுறத பார்த்து திரையரங்குல இருந்த ரசிகர்களும் சாமி வந்து ஆடக்கூடிய வீடியோக்கள்லாம் நிறைய இணையதளத்துல வைரலா போயிட்டு இருந்துச்சு. இத பார்த்த சூர்யா பாத்தீங்கன்னா சமீபத்துல ஒரு ட்வீட்டை போட்டிருந்தாரு. அந்த ட்வீட்ல சூர்யா என்ன சொல்லி இருந்தாருன்னா, கருப்பு திரைப்படத்துக்கு ஏற்பட்ட தடைகளை தாண்டி முழு ஆதரவை கொடுத்து வெற்றிகரமா திரையிட்டு இருக்க என்னோட அன்பிற்குரிய திரையரங்க உரிமையாளர்கள், ஊழியர்கள் மற்றும் வெளியீட்டிற்கு உறுதுணையாக இருந்த தயாரிப்பாளர் சங்க நிர்வாகிகள், விநியோகஸ்தர் சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மேலும் திரையரங்குகளில் கருப்பசாமியை கண்டு பரவசமடைபவர்களுக்கு உரிய முதலுதவி வழங்கி உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அந்த நேரத்தில் மற்றவர்கள் அதை வீடியோ எடுப்பதை தவிர்க்குமாறு அறிவுறுத்த அன்போடு வேண்டுகிறேன்ட்டு சூர்யா ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. அதாவது இந்த படத்தோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்றத நீங்களே பாருங்க. கருப்பசாமியை பார்த்தோனிய ஆளுக்கு சாமி வந்து ஆட்டம் போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா நம்ம மக்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா அதை வீடியோவா எடுத்து ரீல்ஸா மாத்தி வைரலாக்கி விட்டுடுறாங்க. இத பார்த்த நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா அவர்கள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உதவி பண்ணுங்க, அதை விட்டுட்டு வீடியோ எடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. நல்ல ஒரு ட்வீட் தாங்க. அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க. சாமி ஆடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. அதை விட்டுட்டு வீடியோவா எடுத்து பப்ளிஷ் பண்ணுனீங்க அப்படின்னா அது அவங்களோட உரிமையே இல்லாம நம்ம பப்ளிஷ் பண்றதுக்கான சமந்தான். அதனால அந்த தவறை யாரும் பண்ண வேண்டாம் அப்படின்றத தான் நம்ம சூர்யா சாரும் அறிவுறுத்தி இருக்காரு.